குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கூடாது. தாவைக்கான ஏதாச்சும் நீங்க கேள்வி கேட்குறீங்க, விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அவர்களுடைய பதில் அப்படிங்கிறது அந்த விமர்சனத்திற்கு ஒரு டிஃபெண்ட் பண்ணி அவர்கள் இல்லை நாங்க தப்பு பண்ணல அப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்காது. அதற்கு பதிலா நீங்க வந்து எதற்காக நீங்க டிவிக்கே வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய விதமா தான் அவருடைய பதிலே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த டிபேட் அப்படிங்கிற வலையொலியில நிறைவேறுமா விஜயின் கனவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சார்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள், டிவிகே சார்பாக 2 நபர்கள்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த விவாதமே வந்து ஒரு சுவாரஸ்யமா போச்சுன்னு வச்சுக்கோமே. அதில் தான் இந்த மாதிரியான புலம்பல்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடிந்தது. இதில் கூடுதலாக சில விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்பாங்க. விஜய் அவர்கள் வந்து கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறதான் தலைப்பே. அதனால் இங்கே வந்து ஏன் நாம் தமிழ் கட்சி விஜயை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா தலைப்பே வந்து அதுதான். அப்போ அங்கே போனால் அதுதான் பேசி ஆகணும். அந்த அடிப்படையில் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. தாவேகா தரப்புல இருந்தும் அவர்கள் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஓவரால் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, டிவிகே பற்றி இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்க அதற்கு நேராக வந்து அதற்கு பதில் சொல்கிறதோ அதற்கு விளக்கம் கொடுக்குறதோ கிடையாது. மாறா வந்து நாம் தமிழர் கட்சி பற்றி இல்லை சீமான் அவர்களே வந்து ஒருமையில் பேசின சம்பவங்கள்லாம் இந்த விவாதத்துலேயும் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். முதல்ல செங்கோட்டையன் அவர்களினுடைய தாவேகால என்ட்ரி, அதாவது தாவேகா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எம்ஜிஆரா விஜய் அவர்களை செங்கோட்டையன் மாற்றிடுவார்கள் அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் அதே விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதிமுகவும் ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அவராக வந்து ஆரம்பத்துலேருந்து பேசலை. அதிமுக கூட கூட்டணிக்கு வந்து சரி வராது, இதுக்கப்புறம் அதிமுக வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே செங்கோட்டையனுக்கும் அது வந்து பேக் ஃபயர் ஆகுது. அப்போ செங்கோட்டையன் மட்டும் நல்லவரா? அதிமுகங்கிற ஊழல் கட்சியிலிருந்து எடப்பாடியினுடைய அமைச்சரவையில் இருந்து வெளியே வந்த செங்கோட்டையன் மட்டும் நல்லவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்றாரு, அவர் மேல் இருந்த ஊழல் வழக்குகள் வந்து முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு, அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது, அவர் மீது எந்த தவறுமே இல்லை, எடப்பாடியினுடைய ஆட்சியில தவறு இருக்கலாம், ஆனா செங்கோட்டையன் மட்டும் புனிதரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஆதாரத்தோட பதிலடி கொடுத்திருந்தாரு. ஊழல் சக்தியில செங்கோட்டையன் மட்டும் இருக்க மாட்டார். இல்லங்க, அவர் கேஸ் இல்லை, அவர் நிரபராதி விடுதலை ஆயிடுச்சு. என்ன குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு? பின் பாயிண்டா சொல்லுங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டையின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? வழக்குல கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகன் வானவரம்பன், மைத்துனர் சிட்டிபாபு, உறவினர்கள் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். அதுக்கப்புறம் முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கிறது இந்த கூட்டணி பற்றி. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே வந்து நாங்கள் தனியாக நிற்போம், நாங்கள் வந்து தனித்து பெரும்பான்மையாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இல்லை தாவேக்கா வந்து அதை தான் திட்டமிடுறாங்கன்னா முதல்ல அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது தனித்து நின்று நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாம சில ஊடகங்களை குற்றம் சாட்டுறோம், இவங்க வந்து தாவேக்காக்கு ஆதரவாக வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க, தாவேக்கா வந்து இன்னும் தேர்தல் சந்திக்கவே இல்லை, ஆனாலுமே அவர்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் 19னாங்க, அப்புறம் 29னாங்க, இப்போ வந்து 30 வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஆனால் 30 விழுக்காடு வாக்குகள் ஒரு கட்சி தனித்து நின்று எடுத்தாலுமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அது உண்மை. ஆனால் 30 விழுக்காடு வந்து இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சிக்கு, நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சிக்கு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது நமக்கு பார்க்கறது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தாவேக்கா தரப்பே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்றதான் இது நாள் வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருந்த விஷயம். ஸோ இப்போ கூட்டணி வந்து இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் தனித்து நின்றே ஜெயிப்போன்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்து மக்களை ஏமாத்துறது மட்டும் கிடையாது, அந்த தாவேக்கால உள்ள தொண்டர்களே ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு அந்த டிபேட்லையுமே வந்து பேசுகிறாங்க. இது ஒரே வார்த்தை தான், நிறைவேறுமா விஜயின் கனவுன்னு கேட்டாங்கன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் திட்டமிட்ட மாதிரி கூட்டணி அமையலை அப்படிங்கிறதுனாலே நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா விஜயனுடைய திட்டம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா, அதிமுக கிட்ட அவங்க கூட்டணி பேசியிருக்காங்க, காங்கிரஸ் கிட்ட பேசியிருக்காங்க, விசிகா கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இப்போ எப்படி திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து வச்சுட்டு வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து எல்லா கட்சிகளையும் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து நம்ம தலைவராக இருக்கணும், எல்லாரும் நம்ம கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வெற்றி பெறணுங்கிறதா அவர்களுடைய திட்டம். ஆனால் அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துளி கூட நகரலை. ஒரு பெயரளவில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட தாவேக்கா கூட வரல அப்படிங்கிறது உண்மை. ஒரு வாக்கு வங்கி வலிமையாக உள்ள கட்சி கூட தாவேக்கா கூட இல்லை இப்போ வரைக்கும். ஸோ தாவேக்கா எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாங்கன்றதே இந்த தேர்தலாம் தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த கனவு நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறதா இந்த டிபேட்டினுடைய கன்க்ளூஷனாக நம்ம பார்க்க முடியுது. இதில் நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். அதாவது சமீபத்தில் விஜய் அவர்கள் மீது வந்த அந்த அபராதம் குறித்தான அந்த வழக்கு, நீங்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமான வருமானத்தை ஈட்டிட்டு அதை நீங்கள் வந்து வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணல, வருமானத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை, கருப்பு பணமாக நீங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐடி ரைடெலாம் போயிட்டு 2015 காலகட்டத்திலேயே அப்போ நடந்த ஒரு வழக்கு
அதற்கு ஏன் 2022 நீங்க அபராதம் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல போடப்பட்ட மனு வந்து நீதிபதி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்போஸ் பண்ணி பேசுறாரு. அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைன் அமௌண்ட் தான். அதை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா நீங்க வந்து காட்டுறீங்க, ஊழல் மாதிரி நீங்க காட்டுறீங்க. இன்னொன்று சட்டத்திலே வந்து இடம் இருக்கு. என்ன இடம் இருக்கு? நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தான் நீங்க வந்து ஃபைன் போடணும். நாங்க வந்து சட்டப்படி தான் நாங்க வந்து நிக்கிறோம், நாங்க வந்து அதனால தான் நீதிமன்றத்தில் வாதாடுறோம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஆனா அவர் கூட என்ன பண்ணல அப்படின்னா, அந்த அபராதம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தாமதமா போட்டாங்கன்றது தான் குற்றம் சொல்றாரு தவிர அந்த அபராதம் குற்றம் இல்லை, அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து போட்டிருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லலை. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா 2015-16 காலகட்டத்திலேயே அவர் அந்த ஐடி ரைடு வருது, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்த ஆண்டுலேயே வந்து ஃபைனும் கட்டிடுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பிரச்சனை வந்து அது மட்டுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தினுடைய பேரில் நாங்கள் ரசிகர் மன்றத்தை நாங்கள் செலவு பண்ணோம், ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்து செலவாயிருக்குன்னு சொல்லி அதையும் வந்து அவர்கள் கணக்கில் சேர்த்துருக்காங்க. அதை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கல. இல்லை, இது வந்து நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப்னு காட்டுங்கும் போது இல்லை. ஸோ அதற்கும் சேர்த்து தான் இந்த ஃபைன் அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக என்ன பண்ணல, அவர் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருந்து திட்டமிட்டபடி ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கில் பண்ணதெல்லாம் கிடையாது. இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி ஏய்ப்பு தான் நம்ம சொல்லணும். அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் கட்டிட்டோமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? இதை வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம கொண்டு வரதுக்கான காரணமே என்னென்னா, எப்போ நடந்த ஒன்று இப்போ நம்ம பேசணுமா அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாருன்னு இருக்குல்ல. நான் வந்து இந்த விஜய் வந்து ஊழல் நடக்கிறத பார்த்துட்டு இருக்க மாட்டான், நான் வந்து தூய சக்தி, நீங்கள்லாம் தீய சக்தி அப்படின்னு பேசும் பொழுது அப்போ எதிர்த்தரப்புல இந்த மாதிரியான கேள்விகள் வரத்தான் செய்யும். ஸோ இதை தான் வந்து அங்கேயும் நடந்திருக்கு. அதற்கு வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் இப்படி சொல்லும் பொழுது நேரடியாக வந்து நீதிபதியினுடைய உத்தரவை நீங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறீங்களா, அப்போ அவர் வந்து அவருடைய தீர்ப்பை நீங்கள் வந்து எதிர்த்து பேசுறீங்களான்ற மாதிரி ஃபெலிக்ஸுக்கே ஒரு செக் வச்சாரு சாட்டை. நீதிமன்றம் சொல்லுது சார். சார் சார் நீதிபதி செந்தில்குமார் சொல்றாரு சார். அப்ப நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் சொன்னது தப்புன்றீங்களா? நீதிபதி செந்தில்குமார் சொன்னது சரியா தவறா? மரியாதைக்குரிய என்ன ஃபெலிக்ஸ் சொல்லுங்க. நீதிமன்றம் அவமதி போல சவுக் சங்கர் மாதிரி உள்ள போயிடாதீங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, இந்த டிபேட்ல ஒருமையில பேசக்கூடிய சம்பவம் நடந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அனந்த் அஜித் அப்படிங்கிற நபர் வந்து சீமான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒருமையில பேசுகிற விதமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நான் தான் வந்து செலின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை இமிட்டேட் பண்ணி அதை தன்னுடைய நண்பர் மாதிரி சொல்லி ஒருமையில பேசக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழி என்றான். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். டேய், படத்தை படமா பாடுறா. இல்லை, கூடுதலாக இன்னொரு தகவலையும் நம்ம வந்து இதில் பேசுவோம். நாம் தமிழர் கட்சிக்கென்று தனியாக எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலாக வரப்போகிற ஒரு வலையொலி ஒன்று வரும். February 14 தொடங்க இருக்கு. ஆமாம், கரெக்டாக வந்து காதலர்கள் தினத்தனி தான் வந்து இந்த சேனல் தொடங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள்லையும் பேசியிருந்தோம், நாம் தமிழர் கட்சிக்கென்று ஒரு சேட்டலைட் மீடியா கண்டிப்பாக வந்து தேவை அப்படிங்கிறத. ஸோ அதற்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த எங்கள் தேசம் அப்படிங்கிற வலையொலி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் அதில் ஒளிபரப்புறதுக்கு சீமான் அவர்களே திட்டமிட்டிருப்பதாக கடந்த மேடைகளில் மாநில கலந்தாய்வு கூட்டத்திலே வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். இதில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வரும், கூடவே வந்து கலை நிகழ்ச்சிகள் வரும், டிபேட் வரும், செய்திகளும் வரும், எல்லாமே வந்து இதில் சேர்ந்து வரும். இதனுடைய அந்த டேக்லைனே பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தின் பெருங்கனவுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஊடகங்கள் வந்து எப்படி செயல்படணும், ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு தளமாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றிருக்கிறது இல்லை. ஸோ அதற்கான வேலைகள் வந்து பின்னணியில் போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே இதை லான்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக இது வலையொலியாக இப்போ இருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி இது ஒரு சேட்டலைட் சேனலாக, டிவி சேனலாகவே வந்து மாற இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக புறக்கணிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று. இதில் இந்த ஊடக புறக்கணிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போது இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகனோட வீடியோ வந்து அதிமுக காரங்க பரப்புறாங்க, பாஜக காரங்க பரப்புறாங்க, திமுக காரங்க பரப்புறாங்க, அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லா தரப்பும் பரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? விஜய் மேல இருக்கிற வெறுப்பா? எல்லாருக்கும் விஜய் பிடிக்காது, சாட்டை பேசுறாரு அதனால பரப்புறாங்க, அது மட்டுமே ரீசன் கிடையாது. அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் பேசுறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய பேச்சுங்கிறது அவ்வளோ கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும், ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். மற்ற கட்சியினுடைய மேடைகளில் அரசியல்கள் பேசுறது நம்ம ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் சீமானோ இல்லை சாட்டை, இடுமானம், கார்த்திக் போன்ற எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இவர்கள்லாம் பேசுறது கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். இதை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதிர் தரப்பினர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவர்களுக்கு பேச்சு பிடிக்குது, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் அவர்களை டச் பண்ணும்போது அதோடைய ரீச் வந்து அதிகமாக இருக்குது. அது உண்மைதான், மாற்றுக்கிறதே இல்லை. இவர்கள் வந்து வேறு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பல நாட்கள் வந்து பேசியிருப்பாங்க, பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஊடகங்கள் ட்ரெண்ட் பண்ணுமானா பண்ணாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காட்டுமானா காட்டாது,
பிற கட்சியினர் வந்து அவர்கள் போய் சேர்ந்திருக்காது. அவர்களுக்கு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவர்களோட ஃபீல்ட்லேயே போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர் ரேட்டடாக இருந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணும்போது அது போய் ரீச் ஆகுதுன்றதான் உண்மை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடக புறக்கணிப்புங்கிற விஷயமும் உடைப்படுது. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே நல்ல மூவ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஊடகங்களாலேயே வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் நம்ம பார்க்கணும். அங்கே வந்து எதுவுமே இருக்காது, ஆனால் வந்து அங்கே எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும். அங்கே கொள்கைன்னு ஒன்று இருக்காது, அங்கே வந்து ஒரு அரசியல் தெளிவு, ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்ற எதுவுமே அங்கே தாவைகள் இருக்காது. ஆனாலும் இதெல்லாம் இருக்கிற மாதிரி, பாருங்க எங்க தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பாருங்க எங்க தலைவர் பேசுறா கூட இவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு காரணங்கள் சொல்லியே அவர்கள் கடத்திட்டு வராங்க காலத்தை. அப்போ இவ்வளோ தூரம் ஊதி பெரிதாக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கும்போது சாட்டையினுடைய பேச்சு அதை தகர்க்குது. ஏன் சொல்றேன்னா, நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இவர் வந்து பேசுறதுனால சீமானுடைய புகழை வந்து கம்மியாகுது, சாட்டை வந்து ஓவர் டேக் பண்றாரு, நாம் தமிழ் கட்சியோட கதை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு கூட்டம் தான். அதுதான் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. அதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க, பொதுமக்கள் தரப்புல இருந்து கருத்து சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய நல விரும்பிகள் தளத்துலேருந்து கருத்து சொல்கிறாங்கன்னா அது வேற கதை. இந்த கருத்து சொல்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயினுடைய நல விரும்பிகளாக இருக்கிறாங்க. அது அடிப்படையில் வந்து தாவேக்கான்ற அரசியல் கட்சி வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் உள்ளவங்க கூட கிடையாது. விஜயினுடைய ரசிகர்கள், விஜயை வந்து விரும்புவர்கள், விஜய் அடிப்பதை தாங்க முடியாமல் அந்த வழியில் வந்து இப்படி கமெண்ட்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. நீங்கள் அப்படி கமெண்ட் போடுற எல்லாரோட ப்ரொஃபைல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து தளபதி விஜய் அவர்கள் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நீங்கள் விஜயை திட்டாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையாக தெரியல. விஜய் அவர்கள் திட்டினதுனால வாக்கு போயிடுச்சு அப்படின்றலாம் ஒரு சூழல் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் குறித்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நியாயமாக இருக்கிறதுனால தான் அதிகப்படியான மக்கள் அதை விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த கேள்விகளுக்கான பதில் விஜய் தரப்புலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா தாவேக்கா பற்றி இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க. பதில் கொடுக்கல அப்படிங்கும்போது தான் தாவேக்கான விமர்சனமாக வருது. அதை அவர்கள் தாங்க முடியாமல் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இது உங்களுக்கு வேலையா, நீங்கள் எதுக்கு விஜய் விமர்சிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் திமுக வந்து திட்டாமல் விஜயவே திட்டுறாங்கன்னா அது ஒரு கேள்வியை கேட்கலாம். எல்லாருக்கும் தானே அடி விழுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விஜயை ஏன் திட்டுறீங்க, விஜய் ஒரு விமர்சிக்க கூடாதா, இல்லை விமர்சிக்க தேவையில்லை சக்தியோ நம்ம பார்க்கல. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வந்து அதுக்கு ஒரு தேவை இருக்குது. நீங்கள் திமுக அதிமுகவுக்கு இணையாக மூன்றாவது முனை அப்படின்னு சொல்லி நீங்கள் விஜய் அவர்கள் கொண்டு போய் நிப்பாட்டுறீங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு இணையாக விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நன்றி.